ஹாய் ஹலோ வணக்கம் மகளே. அதாவது கன்னியாகுமரி மாவட்டம் அகஸ்தீஸ்வரம் தாலுக்கா, அப்புறம் தெற்கு தாமரைக்குளம் பேரூராட்சி. ஸோ இதுக்கு உட்பட்ட காட்டுவள டிரான்ஸ்ஃபார்மர். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த லைன் எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு நிரந்தர தீர்வு காணாத ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் ஆகும். இந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு கீழே இயங்குகிற இந்த வீடுகள் பார்த்தீங்கன்னா ஒன்றில் ஒரு ஆளுக்கு 8 மணி நேரம் கரண்ட் இருக்காது, இன்னொருத்தருக்கு 4 மணி நேரமாக கரண்ட் இருக்காது, இன்னொருத்தருக்கு 1 மணி நேரமாக கரண்ட் இருக்காது, இன்னொருத்தருக்கு 2 மணி நேரமாக கரண்ட் இருக்காது அப்படின்ட்டு. காலையில் ஒருத்தர் ஒரு அண்ணன் என்கிட்ட சொல்லியிருந்தார், தம்பி எனக்கு நைட்லேருந்தே கரண்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு ஐயா எனக்கு 2 மணிலேருந்தே கரண்ட் இல்லை அப்படின்ட்டு. இன்னொருத்தர் எனக்கு 6:45 கரண்ட் இல்லை அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. அப்போது நானும் இது சார்ந்து 6:52க்கு தலைமை சென்னைக்கு நான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தேன், இப்படி இந்த காட்டுவள டிரான்ஸ்ஃபார்மரில் கரண்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இதில் இன்னொன்று நோக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, தெருலைட் எரியுது. அப்போ இது நேற்றுக்கு தான் இத்தனைக்கும் பவர் கட் பண்ணியிருக்காங்க. பவர் கட் பண்ணும்போது இந்த லைனில் உரசுகிற இந்த மரச்செடிகள் மரக்கிளைகள்லாம் நேற்றுக்கு பவர் கட் பண்ணும்போது டிஸ்மிஸ் வெட்டினாங்களா என்னன்னு தெரில. ஆனால் இன்றைக்கி மறுபடியும் கரண்ட்டு காலையிலேயே போயிருக்கிறது ஒரு பெரிய எரிச்சலை ஊட்டுற ஒரு செயலாகும். காரணம் என்னென்னா, பள்ளிகள் திறந்தாச்சு, பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும், இப்படின்ட்டு பல ரெஸ்பான்சிபிலிட்டி பேரண்ட்ஸுக்கு இருக்குது. இந்த நேரத்தில் இவங்க கரண்ட்டை கட் பண்ணுறது இல்லை ஏதோ ஒரு வகையில் இயற்கையின் சீற்றத்தால் கூட போயிருக்கலாம். அதை இவங்க உடனே சரி பண்ண தவறியது ரொம்பவே ஒரு கோபத்தை ஏற்படுத்துகிற ஒரு செயலாகும். இந்த டிரான்ஸ்ஃபார்மர் சார்ந்து நான் பல தடவை கம்ப்ளைண்ட்டும் பண்ணிட்டேன். இன்னும் எந்த ஒரு நிரந்தர நடவடிக்கையும் எடுத்த மாதிரி இல்லை. நிரந்தர நடவடிக்கை எடுக்காத வரைக்கும் இப்படி தான் இருக்கும். ஆட்சியாளர்கள் முதற்கொண்டு இங்கே இருக்க அதிகாரிகள் வரைக்கும் இது ரொம்பவே அசால்ட்டாக டீல் பண்ணுறாங்க. பல தடவை சொல்லிட்டோம், லோ வோல்டேஜ் சப்ளை இந்த தெருவுக்கு இருக்குது, அதை ஒன்று சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சுற்றி இந்த ஏரியா ஃபுல்லாக அப்படி நீங்கள் காதை கொடுத்து பார்த்தீங்கன்னா மற்ற இடத்துலலாம் சப்ளை இருக்குது, பாட்டு சத்தம் ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு சவுண்டு இருந்துகிட்டு தான் இருக்குது. அப்படிங்கிறது கண்கூடாக பார்க்க முடியுது, காதால் கேட்கவே முடியுது. இப்போயும் 6:52க்கு கம்ப்ளைண்ட் போட்டேன். மணி இப்போ 8:42 ஆக போகுது. இன்னும் இங்கே எந்த ஒரு கரண்ட்டும் வரல. கன்னியாகுமரி மாவட்டம் கொட்டாரத்திலிருந்து சப்ளை பெறுற காட்டுவள டிரான்ஸ்ஃபார்மருக்கு உட்பட்ட ஏரியாவிலேருந்து பேசுகிறேன். தலைமைக்கும் கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சு. இது எப்போ என்ன தீர்வு காண போகிறாங்க அப்படின்னு தெரில. என்னைய போல் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. என்கிட்ட ஃபோன் மூலமாக சொல்கிறாங்க, கரண்ட் இல்லை, என்ன பண்ணி ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணிங்களா அப்படின்னு சொல்லிட்டு. நானும் தனிநபராக எவ்வளோ நேரம் தான் கம்ப்ளைண்ட் பண்ணுறது எனக்கும் தெரில. சரி, ஒரு மனுஷன் கம்ப்ளைண்ட் பண்ணுறானே என்ன ரீசன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கூட இவங்க அப்டேட் பண்ணாமல் வச்சுருக்கிறாங்க. உங்களை நாங்கள் கால் பண்ணுவோன்னு என்றைக்கு கால் பண்ணி என்றைக்கு நீங்கள் சரி பண்ணுவீங்க? அவங்கவுங்க வேலைக்கு போகண்டா, பிள்ளைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பண்டா, எதுவும் பண்ண வேண்டாமா? உங்களே பூரா கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு தான் இருக்கணுமா?